ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி வீக் 52, அதாவது லாஸ்ட் இயரோடைய லாஸ்ட் டிஆர்பி வந்தாச்சு. வீக் 52 டிஆர்பி பார்த்தீங்கன்னா நல்லாவே சரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து 4.29 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 4.27. ஸோ அதுக்கு முன்னாடி வாரம் குறைஞ்சிருந்தாங்க. பட் அதுக்கு அடுத்த வாரம் வந்து 4.2 மட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. 4.29. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4.23 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து டிஆர்பி டவுன் ஆகியிருக்கு. டைம் சேஞ்ச் ஆனதுலேருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அந்த 6:30 ஸ்லாட்டில் மகாநதி ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. கன்சிக்யூட்டிவாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் சடனாக இந்த 3 to 4 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்ணிலா என்ட்ரிக்கு பிறகு டிஆர்பி வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. அதுவுமே இந்த வாரம் ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன்னா வெண்ணிலா ப்ளஸ் அந்த ஸ்டோரியுமே வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் வீக் எல்லாம். ஈவன் லாஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு முன்னாடி வீக்கில் டிஆர்பி குறைஞ்சதுக்கே ஃபேன்ஸ் வந்து செம்மையாக சந்தோஷப்பட்டாங்க. அப்படி குறைஞ்சாதான் வந்து டீம் வந்து வேறு மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரமும் குறைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா என்னென்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 6:30 ஸ்லாட்டில் 4+ வாங்குறதே ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் தான். பட் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்காங்க. டிஆர்பியை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.